சேர்த்து பண்ணுற சட்னி எதுவாக இருந்தாலும் சரி இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சின்ன மாற்றம் தான், ஆனால் பெரிய லெவலில் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சட்னிக்கு எப்பவுமே நம்ம புளி சேர்த்தும் போது அந்த கடைசியில் அந்த புளியை அப்படியே சேர்த்திடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் தண்ணியில் நல்லா ஊற விட்டு நம்ம அந்த காயெல்லாம் துருவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ நம்ம அதை சேர்த்தி அரைப்போமோ அப்போ சேர்த்தி அரைச்சிங்க அப்படிங்கும்போது அந்த புளி வந்து ரொம்ப தூக்கலாக இல்லாமல் அது உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி புளிக்குழம்பு எது வைக்கிறதுனாலும் சரி லாஸ்ட் மினிட்டில் நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சு அப்படியெல்லாம் பண்ணாமல் தண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறுனதுக்கப்புறம் கரைச்சி சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னி, நிலக்கடலை சட்னி, சின்ன வெங்காய சட்னி, இது மூணும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிபி இருக்குது. இது மூணுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.